கோவையில் எந்தவித முன் அனுமதியும் இல்லாமல் ஏராளமான தொண்டர் படை மற்றும் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களின் அணிவகுப்புக்கு மத்தியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணியை சாலையின் எதிர் திசையில் வந்து தடுத்து நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசாருடன் அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி பரபரப்பானது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கோவையில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக வந்த நாம் தமிழர் கட்சியினரின் வாகனங்கள் காலப்பட்டி சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் அந்த சாலை முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகிறது. கோவை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலாமணி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில் கோவை காலப்பட்டி பகுதியில் இருந்து ஊர்வலமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் ஊர்வலமாக கிளம்பிய நிலையில் போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் அவர்களை சாலையிலேயே வைத்து தடுத்து நிறுத்தியுள்ளனர். உரிய அனுமதியின்றி 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தவும் பட்டுள்ளது. போலீசாருடன் தொடர்ந்து கோவை பாராளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலாமணி அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த சாலை முழுவதுமே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. எந்த விதமான முன் அனுமதியும் இன்றி 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்லக்கூடாது என்று போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர். சரியாக 12:30 மணி அளவில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலாமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய வாகனங்கள் கோவை காலப்பட்டி சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நபர்களிடம் பேச்சுவார்த்தையில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.